திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் இந்த திமுக எம்எல்ஏவும் எம்பி ஆனனாலதான் இவங்களுக்கு இந்த கொங்கு மொழிக்குதா இல்ல பிறவியிலிருந்தே இந்த ரவுடித்தனத்தையும் அராஜகத்தையும் வச்சிட்டு இருக்கனாலதான் இவங்க திமுக இருக்காங்களான்றதுதான் இன்னைக்கு தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள்ல ஒன்னான தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் இருக்கு. இந்த திருக்கோவில்ல நடந்த இந்து விரோத போக்கும் மக்கள் அராஜக போக்கும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைக்க போகுது. தேனி மாவட்ட பாஜகவின் கூட்டுறவு பிரிவு தலைவர் திரு ராமர் அவர்களுக்கு திமுகவின் அராஜக போக்கினால் ஏற்பட்ட இந்த சங்கடத்தை கண்டித்து கூட்டுறவு பிரிவினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய மகா சுசீந்திரன் அவர்களும் கண்டன அறிக்கை விட்டிருக்காரு. இந்த பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவான் திருக்கோவில் இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு மின்மயானம் வைக்கிறதுக்கு திமுக அரசு திட்டம் போட்டிருக்கு. இதோட சேர்த்து அந்த இடத்துலதான் 26 கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டமும் செயல்பாட்டுல இருக்கு. அப்ப என்னன்னா இந்த 2 விஷயத்தையும் எடுக்காம புனிதமிக்க தளத்துக்கு பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து போறதுனால போக்குவரத்து இடைஞ்சல், இடவசதி, கோவில் திருத்தனுடைய சுற்றுப்பகுதி இதையெல்லாம் கருத்துல கொண்டு இந்த 1 கிலோமீட்டர்ல இந்த மின்மயானத்தை வைக்காம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஊருக்கு ஒதுக்குப்புறமா கொண்டுட்டு போலாம் இல்லையா? இந்த புனிதமிக்க கோவிலுடைய தன்மை கெடாம இருக்கிறதுக்கும் மக்கள் வந்து போகிறதுக்கும் பக்தர் வழிபாட்டுக்கும் தாராளமா இருக்கின்ற கோரிக்கையை பொதுமக்கள் ஒண்ணு சேர்ந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்றாங்க. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா பொதுமக்கள் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இந்த பொதுமக்கள் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்பயும் போல மக்களுக்கான குரல் கொடுக்கறதுல யார் முன்னணியில இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கா? பாஜக மட்டும்தான். இப்ப பாஜக என்ன செய்யுதுன்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் SR ராமர் என்பவர் அந்த பொதுமக்களுடைய ஒருங்கிணைப்போட 3ஆம் தேதி அன்னைக்கு அதே குச்சனூர்ல இருக்கக்கூடிய சனி பகவான் கோவில்ல ஒரு மண்டபம் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழாக்கு கலெக்டர் வருவதாக தகவல் வந்தது. இந்த தகவலை கேட்டதும் பொதுமக்களும் பாஜக நிர்வாகிகளும் கூட்டுறவினுடைய மாவட்ட தலைவர் SR ராமர் அவர்களும் ஒன்று சேர்ந்து கலெக்டர் சந்திச்சு நாம மனு கொடுத்துருவோம் போறாங்க. எதற்காக? இந்த மின்மயானத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்காக. இப்ப போகும்போதுல பார்த்தா கலெக்டர் வரல. அதுக்கு பதிலா யார் வர்றாருன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அந்த தேனி பாராளுமன்றத்தினுடைய MP வராரு. உடனே மக்களும் பாஜக நிர்வாகியும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி மின்மயானம் வருது, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், இது எங்களுடைய கோரிக்கை, இந்த பல லட்சம் மக்கள் வந்து போறாங்க, வழிபாட்டுக்கு இது இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதுல அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம தங்க தமிழ்ச்செல்வன் தெனாவட்டாக கார்ல ஏறி போறாரு. அப்ப இந்த பாஜக நிர்வாகிகளும் ராமர் என்பவரும் இறங்கி போய் அண்ணே என்ன அண்ணே நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீங்க கேட்காம போறீங்களேன்னு ரொம்ப தன்மையா இந்த வீடியோலயே தெரியும் அவ்வளவு தன்மையா இறங்கி போய் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு இந்த அராஜக போக்கு, இந்த திருட்டு திராவிட ரவுடி திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட வேலையை நீங்க பாருங்க. எவ்வளவு அராஜக போக்கா ஒரு பாஜக நிர்வாகியா இருந்துகிட்டு நீ சொல்றத நான் கேட்கணுமா, பாஜக காரை நீ சொல்றத நான் கேட்கணுமான்ற ஒரே எண்ணத்துல காரை விட்டு இறங்கி வந்து அவ்வளவு தகாத வார்த்தையால பேசி அவர் அடிக்க போறார். இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய நிலைமை. உடனே அங்க இருக்க பொதுமக்கள் எத்தனை பேர் சூழ்ந்திருந்து அவரை கேள்வி கேட்க வந்த உடனே கார்ல ஏறி போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாம 5ஆம் தேதி அன்னைக்கு 9 மணிக்கு SR ராமர் பாஜக நிர்வாகியோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் ரவிச்சந்திரனோட சேர்ந்த 5-6 பேர் கும்பலா கார்லயும் பைக்லயும் போய் அவர் வீட்டு வாசல்ல நின்று தகாத வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுறாங்க. இதற்கான CCTV ஆதாரமும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொலை மிரட்டலுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு ராமர் அவர்களும் பாஜக நிர்வாகிகளும் அங்க இருக்க காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. புகாருக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா 8ஆம் தேதி அன்னைக்கு கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவரான ராமர் அவர்களும் கூட்டுறவு பிரிவின் மாநில செயலாளர் மொக்கிராஜ் அவர்களும் அந்த தேனி மாவட்டத்தினுடைய பாஜகவின் மாவட்ட தலைவர் திரு ராஜபாண்டியன் அவர்களும் அதோட சேர்ந்து பாஜக நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து DSP அலுவலகத்துக்கு போறாங்க. எதற்காக? 5ஆம் தேதி அன்னைக்கு கொலை மிரட்டல் நடந்திருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், 3 நாள் ஆக போது இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதனால உங்களை சந்திக்க வரும் DSP கிட்ட போனா அங்க இருக்க DSP என்ன சொல்றாரு, MPக்கு எதிரா நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில போங்கன்னு யாரை பார்த்து சொல்றாரு? ஒரு பாஜகவினுடைய மாவட்ட தலைவரையும் ஒரு பிரிவினுடைய மாநில செயலாளர் ஒரு பிரிவினுடைய மாவட்ட தலைவரையும் பார்த்து இவ்வளவு அராஜக போக்கா சொல்லுது காவல்துறை. தமிழக மக்களே, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குரலை கொடுத்துக் கொண்டிருப்பது பாஜகவின் குரல் வலையை நசித்துக் கொண்டிருப்பது திமுக. இப்படியே நீங்க எதையும் கண்டுக்காம விட்டுக்கிட்டே போனீங்கன்னா 1000க்கும் 500க்கும் ஓட்ட விலைக்கு வாங்குறதுனாலதான் இவ்வளவு தனாவட்டும் திமுறும் ஒவ்வொரு MPக்கும் MLAக்கும் இந்த திமுக காரங்களுக்கும் தமிழ்நாட்டுல வருது. இனியும் இதை நீங்க கண்டுக்காம ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தனக்கென்னு இருந்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சுடுகாடாதான் மாறும், நியாயமும் தர்மமும் அழிந்து போகும். தமிழக மக்களே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்ககிட்டதான் இருக்கு. அதோட சேர்த்து இந்த திமுகவும் தங்க தமிழ்ச்செல்வன் MP அவர்களும் பாஜகவின் மாவட்ட நிர்வாகி அடிக்க வந்ததுக்கும் தரைக்குறவா பேசினதுக்கும் மன்னிப்பு கேட்கணும். இந்த போராட்டங்களும் கண்டிப்புகளும் தொடரும். இது பாஜகவின் உறுதி.